ஸ்ரீ குருப்யோ நமஹா. ராதே கிருஷ்ணா சேனல் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நாம் அபிராமி அந்தாதியின் 90வது பாடலை போடுகிறோம். இந்த 90வது பாடலை பாடினால் என்ன பயன் என்றால், தம்பதிகள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள். வருந்தா வகையன் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை வெண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தனதை நல்கும் மெல்லியலே. இனி இதன் பொருளை நாம் பார்ப்போம். அன்னை அபிராமி தன் பக்தர்களிடம் உறுதியான பக்தியை தவிர வேறு ஒன்றும் எதிர்பார்ப்பதில்லை. வருந்தா வகை என் மனத்தாமரணியில் வந்து புகுந்திருந்தாள் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், இந்த உறுதியான பக்தி பட்டரிடம் இருப்பதைக் கண்டு அபிராமி எந்த வகையாலும் வருந்தாமல் ஓடோடி வந்து ஹிருதய தாமரையில் தானாக எழுந்தருளினாள் என்கிறார். அன்னை அபிராமி வருந்தாவகை பட்டர் மனத்தாமரையில் வந்து புகுந்து இருந்தாள். அபிராமி பக்தர்களை எந்த வகையிலும் வருந்தச் செய்யாதவள். அடுத்தது மனமாகிய தாமரையில் தானே வலிய வந்து புகுந்து என்றும் நீங்காமல் இருந்தாள் என்கிறார். அன்னை அபிராமி வெள்ளத்தாமரையை விட அடியவர்களின் உள்ளத்தாமரையில் இருக்கத்தான் விரும்புகிறாள். அபிராமிக்கு மணமலரினும் அன்பர்களின் மனமலரே மகிழ்ச்சி தரும் மலராகும். பழைய இருப்பிடமாக பழைய என்ற சொல் பட்டர் குறிப்பிடுவது பழையதானதல்ல, நிரந்தரம் என்று பொருள் கொள்ள வேண்டும். 1000 இதழ் தாமரையில் ஐயனுடன் இணைந்து மகிழ்கிறாள் என்பதை பழைய இருப்பிடமாக என்று பட்டர் சொல்கிறார். அன்னை அபிராமி பட்டரின் மனத்தாமரையை தன் பழைய இருப்பிடமான சகசிரார கமலமாக நினைத்து ஐயனுடன் சேர்ந்து வந்து இருந்தாள். அதுவும் புகுந்து இருந்தாள், தானாக விரும்பி வந்து இருந்தாள் என்றும் நீங்காது இருந்தாள் என்று பட்டர் கூறுகிறார். இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருளும் இல்லை என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், பட்டர் அன்னை அபிராமி என் மனத்தாமரையில் அகலாமல் வீற்றிருக்கும் பொழுது எனக்கென்ன கவலை, எனக்கு கிட்டாத பொருள் என்ன இருக்கு என்பதை, இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருளும் இல்லை என்று ஆனந்த களிப்பில் பாடுகிறார். விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலேன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், கிட்டாதது கிட்டச் செய்வது யோகம், கிட்டியதை அனுபவிப்பது போகம். அம்பாள் ஒருவேளை யோகமும் போகமும் அம்பாள் ஒருவளே போகமும் யோகமும் தருவாள். பட்டர் அபிராமியை தேவர்களுக்கு அமிர்தத்தை நல்கும் மெல்லியலே என அழைக்கிறார். இதை மகாவிஷ்ணுவின் மோகினி ரூபம் அபிராமியே என்று பட்டர் சொல்கிறார். தேவர்களுக்கு புலவர் என்ற சொல் பட்டர் குறிப்பிட்டார். அமரருக்கு அமுதம் வந்த அபிராமி தான் அடியவருக்கு அமுதமாக காட்சி தருகிறாள் என்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.